பிக் பாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் சில பேர் வந்து நான் லவ் கண்டென்ட் ட்ரை பண்ணுறேன், இதை பார்த்து எனக்கு வெளியில் வந்து வாய்ப்பு நிறைய கிடைக்கும், ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்கும், கொஞ்சம் ரொமான்டிக்கான ஒரு விஷயம்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதை சார்ந்து நமக்கு ரோல்ஸ் எல்லாமே கிடைக்கும், அதனால் நம்ம இதை பண்ணுவோம், இதில் உனக்கும் பெனிஃபிட் இருக்குது எனக்கும் பெனிஃபிட் இருக்குது. அதாவது தனக்கு தேவை வாய்ப்பு, அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ வேணால் தன்னை வந்து என் கேரக்டரை நானே கெடுத்துக்கலாம். ஒரு ஷோவில் இதெல்லாம் பண்ணும் பொழுது ஆப்வியஸாக மக்கள் மத்தியில் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கேவலமாக ரொம்ப அசிங்கமாக தான் இருக்கும். அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு தேவை நான் ஒரு 2 படம் 3 படம் நடித்தா நான் போதும், ஒரு ஹீரோயின் அப்படிங்கிற அந்த பேரை நான் எடுத்தால் போதும், அதுக்காக நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்போ பர்டிகுலராக நீங்கள் சினிமா துறை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கட்டுப்பாடில் இருந்துச்சு. பல பேர் அதுக்கு ஒத்துக்காமல் இருந்தாங்க, சண்டை போட்டாங்க, எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இப்போ வரக்கூடிய காலங்களில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாரும் ஒத்துக்கிற வகையில் இருக்குது. இப்போ முக்கால்வாசி பேர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே சொல்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து போராடி அவங்க வந்து தன்னுடைய எப்படி சொல்கிறது, நீங்கள் ரீசெண்டாக இந்த நிறையா லீக்டு வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த விஜய் டிவிலேயே சிறகடிக்க ஆசையில் ஒருத்தவங்க இருக்காங்க, ஸ்ருதி நாராயணனா, அவங்க இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. என்ன பண்ணியாச்சும் நான் எதனா ஒரு வாய்ப்பை வாங்கிடணும் அப்படிங்கிறதுல இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து வந்திருக்கிற மாதிரி தோணுது, தெரியுது. ஓகேவா? அது மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே இந்த லவ் கண்டென்ட் பண்ணால் நான் வந்து வெளியில் தெரிவேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறன்ற பேரில் அவன் பேரையும் கெடுத்துக்கிட்டு பொண்ணு பேரையும் கெடுத்துக்கிட்டு, ஆனால் இங்கே பாதிக்கப்படுறது யாருன்னா அந்த பொண்ணு தான். இப்போ நம்ம யாரை பற்றி பேசுகிறோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எஃப்ஜே மற்றும் வியானா அவர்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். அப்போ நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இல்லை வியானா வந்து அண்ணன் தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போட்டு காட்ட முடியும், பட் போட்டேன்னா அது காப்பிரைட்ஸ் வருது, நம்மளால் ஃபேஸ்புக்கில் போட முடியல, அதனால் வீடியோ நான் போடலை. போன வாரம் பேசி வச்சது மாதிரி இந்த வாரம் இவங்களுடைய லவ் கண்டென்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இது ஸ்கிரிப்டட் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எனக்கே. அதை பற்றி நம்ம போன வீடியோவில் பேசியிருக்கோம், நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துருங்க. இவங்களை பற்றி நம்ம மட்டும் பார்க்கல, இவங்களுடைய பிஹேவியரை அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாத்ரூம் ஏரியாவில் 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று சாண்ட்ரா, இன்னொன்று திவ்யா. யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா இவங்க 2 பேரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே ஆதிரை அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் வந்திருந்தாங்க. முதல் வாரத்தில் ஆதிரை தான் ஓட்டிங்கில் டாப்பில் இருந்தாங்க. ஏன்னா ஆதிரை ரொம்ப சென்சிபிளாக ரொம்ப போல்டாக பேசின சில விஷயங்களுக்காக மக்கள் வந்து ஆதிரைக்கான ஆதரவை கொடுத்தாங்க. அது எப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆதிரை மேலே இருக்கக்கூடிய ஆதரவு வெறுப்பாக எப்போ மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே கூட சேர்ந்து ஒரு லவ் கண்டென்ட்டை ட்ரை பண்ணுறன்ற பேரில் அவங்க கூட சேர்ந்து இல்லாத பொல்லாத விஷயங்களை பண்ணதுனால அந்த விளைவை அவங்க சம்பாரிச்சாங்க. எஃப்ஜே இப்போ வரைக்கும் வீட்டில் இருக்கான், ஆனால் ஆதிரை வெளில போயிட்டாங்க. இதில் 2 பேருமே ஈக்குவலான ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட்கள் தானே. ஏன் அப்போ ஒரு பனிஷ்மெண்ட்டை மட்டும் ஒரு பொண்ணு அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே பிறக்குதா? இது எங்கே மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இல்லீகலான ஒரு ரிலேஷன்ஷிப். எப்படி ஆதிரைக்கு வெளியில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், இருந்தும் இங்கே வந்து ஒரு விஷயத்த அவங்க பண்ணுறது, முதல்ல ஆதிரை மேலே ஒரு கெட்ட பேர். அந்த கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்கி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவும் ஆதிரியும் உட்காந்து நெருக்கமாக பேசிக்கிறது, ஊட்டி விட்டுருக்கிறது, முத்தம் கொடுக்கறது, சின்ஸை பிடிச்சி இப்படி பண்ணுறது, முடியை கோதி விடுறது, கட்டி பிடிக்கிறது, ஒரே பெட்டில் படுத்துக்கிட்டு நம்ம 2 பேரும் ஃப்ளட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு தெரியுதா அப்படின்னு மாதிரி ரொம்ப ரகசியமாக ரொம்ப அந்யோன்யமாக பேசுவது, இது எல்லாமே மக்கள் பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, ஐயா என்னடா இந்த பொண்ணு. ஏன் எஃப்ஜேவை விட ஆதிரை மேலே கோபம் அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வெளியில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே இதை பண்ணுறாள், அப்போது அவள் என்ன வேணாலும் பண்ணுவாள் அப்படிங்கிறதுனால தான் முதல்ல மக்கள் வந்து ஆதிரை அடித்தாங்க. இவன் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் இவன் நல்லவ மாதிரி என்ன பண்ணிட்டான், ஆதிரை கிட்ட போயிட்டு இது வேண்டாம், ஆதிரை கிட்ட நேரடியாக சொல்லலை அப்படின்னாலும் கண்ணிக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் வெளியில், அதை வச்சுக்கிட்டு அவன் இந்த மாதிரி பண்ணுறா. எனக்கு இந்த பேர்லாம் என் கெரியர்லாம் என்னால் வந்து கெடுத்துக்க முடியாது, ஏன்னா அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பில்டப்பை போட்டு விட்டான். அப்போ என்ன ஆயிடுச்சு, சில பேருக்கு பரவாயில்லையே அந்த பையன் இவ்வளோ மெச்சூராக யோசிக்கிறானே, அந்த பொண்ணை பாருங்கள் என்ன மாதிரியான பொண்ணு அப்படி நானுமே பேசியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை, நானுமே பேசியிருக்கேன். பேசி அந்த பொண்ணை வெளியில் அமுச்சு விட்டோம்.
வெளியில் போனதுலேருந்து ஆதிரி பல இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க, எஃப்ஜே வந்து என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாரு, என்னை வச்சு கேம் விளையாடினாரு. ஆதிரி ஒரு விஷயத்தை எப்பயுமே ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க, என்னன்னா ஒரு நாள் என் கூட நல்லா பழகிறான், இன்னொரு நாள் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிறான். அது உண்மைதான், அது உண்மைதான். இதை வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்க திவ்யா அண்ட் சாண்ட்ரா அவர்களும் நோட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஏரியாவில் அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆதிரி வந்து ஒரு டஃப்பான ஒரு கண்டஸ்டண்ட்டு, அவன் நல்லா விளையாடிட்டு இருந்தா, நான் பார்த்துருக்கேன். என்னைக்கு எஃப்ஜே கூட சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணாலும் வந்து வெளியில் போயிட்டா, மக்கள் வெளியில் அனுப்பிட்டாங்க, ஓகேவா. அந்த அந்த பொண்ணு பாவம். வெளியில் போய் ஆதிரி நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க, ஏகப்பட்ட இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க, எஃப்ஜே என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சில விஷயங்களை பார்க்கும் பொழுது கூர்மையாக உன்னிப்பாக நம்ம கவனிக்கும் பொழுது அது உண்மைதான் அப்படின்றத நமக்கும் தெரியுது. பல இடங்களில் எஃப்ஜே வந்து பழகிற வரைக்கும் பழகிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அது நெகட்டிவாக மாறக்கூடாதுன்றதுனால மொத்த பொலியும் அந்த பொண்ணு மேலே பொட்டி இவன் விலகி வந்துட்டான், ஓகேவா. ஸோ இதை 2 கண்டஸ்டன்ட் அவங்க திவ்யா மற்றும் சாண்ட்ரா எப்படி பேசிக்கிறாங்கன்னா, இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் போல். பெண்கள்கிட்ட ஒரு பொண்ணுக்கிட்ட க்ளோஸாக பேசி ஒரு மாதிரி ஒரு காதல் வலையில் விழ வச்சு அவங்கள எமோஷ்னலாக வீக் பண்ணி அவங்க கேமை ஸ்பாயில் பண்ணி அவங்கள வெளியில் அனுப்புறது, இதான் யூஸ் பண்ணி கேம் விளையாடுறது, ஓகேவா. இது வந்து யோசிக்கிறபடி தான் இருக்குது. அதே அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, வியானா வந்து ஒரு டஃப்பான பொண்ணு, அவன் வந்து தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டு அவள் வெளில போயிட்டா. இப்போ அதே தான் வியானாவும் ஒரு டஃப்பான ஒரு கண்டஸ்டண்ட்டு. இப்போ அவன் வந்து வியானா கிட்ட, எஃப்ஜே வந்து ஆதிரி கிட்ட என்ன ட்ரை பண்ணானோ அதே தான் இப்போ வியானா கிட்ட ட்ரை பண்ணுறான். தேவையில்லாமல் அந்த பொண்ணு இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க ஃபீல் பண்ணாமல் அந்த வார்த்தையை பேச மாட்டாங்கல்ல, ஒரு விஷயம் நடக்காமல் அவங்க வந்து அதை பேச மாட்டாங்கல்ல. இப்போ 24/7 நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம கேமராவில் ஒரு கேமராவில் காட்டுறது டிவியில் உட்காந்து பார்க்குறோம், ஓகேவா. ஆனால் அவங்க கண்ணெதிர பார்க்குறாங்க, லைவில் காட்டப்படாத பல விஷயங்களை அவங்க பார்க்குறாங்க. நேற்று சடனாக அவங்க கூட போய் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து அவங்கள டச் பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கும் நேற்று அந்த நைட் சீன் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட 2 பேரும் கார்டன் ஏரியாவில் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஏதோ லிப் கிளாஸ் கொடுக்குறாங்க. உடனே அவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, வியானா தனக்கு லிப் கிளாஸ் போட்டு விட சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டான் போல. ஐயோ, பாக்கெட்டில் வச்சுக்க சொன்னியா, நான் கூட போட்டு விட சொல்கிறேன்னு நினச்சேன், ஆல்ரெடி நம்மளை ஒரு மாதிரி பேசுகிறாங்க, இதுவும் இதெல்லாம் பண்ணால் அவ்வளோதான், நான் உனக்கு அடிபட்டுருச்சுன்னு தான் உன்னை பார்க்க வந்தேன், ஆனால் சுபிக்ஷா அதை பார்த்து எந்திரிச்சு போயிட்டா. உடனே இந்த அம்மா தன்னுடைய கிரிஞ்சான ஒரு நடிப்பை காட்டுறாங்க, எனக்கு தெரியல, நான் தெரில அப்படின்றாங்க. அது ஒன்று. இன்னைக்கு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, எஃப்ஜே பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு திவ்யா சொல்கிறாங்க. சாண்ட்ரா அப்போ ஒரு பாயிண்ட்டை சொல்லுவாங்க, நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆதிரிக்கு அப்புறம் அவன் உன்னதான் ட்ரை பண்ணான் அப்படின்ன உடனே திவ்யா ஷாக் ஆகிட்டாங்க. இது என்ன ட்ரை பண்ணானா, நம்மக்கிட்ட அந்த பருப்புலாம் வேகாது, பருப்புன்னு சொல்லலை, நம்மக்கிட்ட அதெல்லாம் வேகாதுக்கா, நான்லாம் அதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு திவ்யா சொல்ல, இல்லை அவன் உன்னை ட்ரை பண்ணால் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருந்தான், நான் வந்து பார்த்தேன், ஆனால் நீ அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கலன்னொடனே உன்னை விட்டுட்டு இப்போ வியானா கிட்ட போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எஃப்ஜேன்னு இவங்க சொல்லும் பொழுது வியானா ஒன்றும் வாயில் விரல் வச்சா கூட கடிக்க தெரியாத பச்சை பாப்பா கிடையாது, ஓகேவா. எல்லாம் தெரிந்த ஒரு பெண் தான், பயங்கர ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி, ஏன்னா வெளியில் கூட விட மாட்டாங்க, ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அத்தனை கட்டுப்பாடுகளும் எரிச்சு பொசுக்கி நான் வந்து வெளியில் பறந்து வந்திருக்கேன் அப்படின்னு பேசினேன் வியானாவுக்கு. இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு இங்கே இருந்து அவங்களுக்கு தைரியமோ இல்லை வாய்ப்புக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆட்டிடியூட் தான். இது வந்து லிட்ரலாக வந்து என்ன கேட்டால் ஹாஷாக நான் சொல்லணும்னா விபச்சாரத்துக்கு சமம். இப்போ காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உடலை கூட விற்கிறதுக்கு துணிந்த பெண்கள் தான் அந்த தொழிலை செய்ய முடியும், ஓகேவா. அந்த மாதிரி தான் சில பேர், நான் எல்லாரையும் ஜென்ரலைஸாக சொல்லலை, சில பேர் என்ன செஞ்சாச்சும் எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும், அதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் நான் இறங்கி போவேன், என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், ஆனால் எனக்கு வாய்ப்பு வேணும், இப்படி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சுற்றிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ நீங்கள் இவ்வளோ பெரிய அக்யூசியேஷன் அவங்க மேலே வைக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் அக்யூசியேஷன். நான் வந்து என் பார்வையில் அது எப்படி இருக்குன்னா, ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட், உங்கள் கட்டுப்பாடு, உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டு சான்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக நீங்கள் ஒரு லவ் கண்டென்ட் பண்ணுவீங்க, காசு அதிகமாக கொடுக்குறாங்கன்றதுக்காக நீங்கள் ஒரு லவ் கண்டென்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இதை தான் அடுத்தவன் அட்வான்டேஜாக எடுத்து யூஸ் பண்ணுவான், கரெக்டாக. நாளைக்கு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா இந்த படத்தில் உங்களை நான் ஹீரோயினாக போடுறேன் அப்படின்னா எனக்கு நீங்கள் இதை பண்ணணும்,
ரீசெண்டாக கூட ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் வந்து தனுஷ் அவர்களுடைய பிஏ வந்து என்னை அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டாரு, ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. தனுஷ்னுடைய பிஏ என்னை வந்து ஹீரோ கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் அவருடைய கம்ஃபர்ட்டுக்கு கொஞ்சம் இறங்கி வரணும் அப்படின்னு கேட்டார். நான் என்ன கம்ஃபர்ட் அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, தனுஷார் ஹீரோவாக இருந்தால் கூட நீங்கள் முடியாதுன்னு சொல்லுவீங்களா, அது கேட்டது தனுஷாக இருந்தால் கூட நீங்கள் முடியாதுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் யாராக இருந்தாலுமே முடியாதுன்னு நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அது நடக்கும், இதான் நடக்கும். நாளைக்கு வியானா வந்து 4 பேர் கேட்க மாட்டாங்களா, இந்த படத்தில் நான் உன்னை ஹீரோயினாக போடுறேன், நீ வந்து எதுக்காக ஆர்டிஃபிஷியலாக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறது தான் என் கேள்வி. இப்போ காதல் அப்படிங்கிறது வந்து இயற்கையாக வரணும், அது வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயம் இல்லையா. நீங்கள் நடிப்பு வாய்ப்புக்காக அதை நீங்கள் ஒரு கேடயமாக பயன்படுத்துவீங்க அப்படின்னா அது தப்பு இல்லை, அது தப்பு இல்லை. இப்போ உங்கள் வீட்டில் பார்க்குறவங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா, உங்கள் அம்மா அப்பாவுக்கு கஷ்டமாக இருக்காதா, உங்கள் அண்ணனுக்கு உங்கள் தம்பிக்கெலாம் கஷ்டம், உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது பெருமையாக பேசுவாங்களா இதை பார்த்தா. எஃப்ஜே ஒவ்வொரு பெண்கள்கிட்டையும் அப்படியே மாறி 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 இதே மாதிரியான விஷயங்களை பண்ணிவிட்டு கடைசியில் போயிட்டு நான் வந்து என் கெரியர் முக்கியம், நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணேன், நான் ஃப்ரெண்டாக தான் பண்ணேன் அப்படின்னு ஒதுங்கி போயிடுவார். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், நான் மட்டும் இதை ஃபீல் பண்ணலை. இன்றைக்கி வியானாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த பாதி பேர் வியானாவை பேச ஆரம்பிச்சிருக்காங்க, வியானாவை அவங்களே எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கேவலமான ஒரு லவ் கண்டென்ட் அவங்க கூட சேர்ந்து பண்ணுறியே, இதே எஃப்ஜே தான் வியானாவை ஸ்ட்ரிப் கிளப்பில் டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போனவன். ஏன் வியானாவுக்கு தெரியாதா ஆதிரி கூட எஃப்ஜே எப்படி இருந்தான்னு தெரியாதா, ஆதிரி எதனால் எவிக்ட் ஆனாங்கன்னு வியானாவுக்கு தெரியாதா, தெரிந்திருந்தும் நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ இல்லை நீங்களே அதை இறங்கி பண்ணுறீங்களோ, எதுவாக இருந்தாலும் தப்பு. ஸ்பேஸ் கொடுத்தாலும் தப்பு, நீங்கள் இறங்கி அவனை வந்து ஒரு வலையில் சிக்க வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணாலும் தப்பு. இது வந்து ஒரு நார்மலைஸான ஒரு விஷயமா மாறிப்போச்சு. பிக் பாஸ்னாலே ஒரு லவ் கண்டென்ட் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமா மாறிப்போச்சு. ஆனால் பார்க்குற நமக்கு தெரியுதுல எது உண்மை எது பொய்ன்ட்டு, அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்களுடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது? 2 பேர் நம்ம மட்டும் ஃபீல் பண்ணலை, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. மறந்துட்ட பாருங்க, இன்றைக்கி டீம் பிரிக்கும் பொழுது அந்த 5 பேர் வந்து குக்கிங் டீம் பிரிஞ்சுட்டாங்களா, இந்த சாம்பார் ஸ்குவாடு பிரிஞ்சுட்டாங்களா, அதில் வியானா இருக்காங்க. கடைசியாக பிக் பாஸ் வந்து எஃப்ஜேவை கேட்குறாரு, எஃப்ஜே இந்த 3 டீமில் ஏதாச்சும் ஒரு டீமை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அந்த டீமோட போய் சேரலாம் அப்படின்னும் போது கமருதீன் சொல்கிறான், அவன் எந்த டீமுக்கு போவான்னு எனக்கு தெரியும், அந்த டீமுக்கு தான் போவான்னு சொல்லிட்டு குக்கிங் டீமை கை காட்டுறான். அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு ஃபீல் ஆகலையா? அங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியுது இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்றது தெரியுது, வெளியில் பார்க்குற நமக்கும் தெரியுது. இதை இல்லைன்னு இன்னும் சில வியானாவுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இல்லை அவங்க அண்ணன் தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து போய் பேசுகிறீங்க அப்படின்றீங்க. அது உங்களுடைய கருத்து, நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இல்லை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து மன்னிப்பு கேட்டுடுறேன், இதில் ஒரு பிரச்சனையும் நமக்கு கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க 2 பேருடைய அந்த ரிலேஷன்ஷிப் நாடகம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லி. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.